இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ எந்த சேனல் பத்தி பேச போறோம்னா, ஈரோடு ஃபன்னி பாய்ஸ்னு ஒரு சேனல் வச்சு நடத்துறானுங்க. அதில 4 பேரு நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம உயிர வாங்குறானுங்க. அதில ஒருத்தன் ஒல்லியா இருப்பான். பென்சில்ல கோடு போட்ட மாரி. அவன எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஒரு பக்கம் ஒரே மாரி தெரிவான். அவன் என்ன பண்றான், பர்ஸ் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு வண்டியில போவான். அது முன்னாடி உட்காந்து போறான். குரங்கு பையனாட்டி பின்னாடி உட்காந்து போவேன். அவன் வாய நாக்கு பிடிச்சி நறுன்னு கடிப்பான். ரத்தம் தான் நம்ம அதெல்லாம் பார்க்கறதுக்கு உட்காந்துருக்குறான். வேற வேலையே இல்லை நம்மளுக்கு. இதுல இன்னொருத்தர் இருக்கிறான். வாங்குற எல்லாம் திருட போலான்னு போனா திருட இடத்துல கயிறா போடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. இவன் கையெழுத்து போட்டு கயிறா தானே போடக்கூடாதுன்னு கேட்கறான். நம்ம இதெல்லாம் என்னத்த சொல்ல. இன்னொருத்தன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றான். கும்பிட்டுட்டு சாமிக்கு 2 ரூபாய் போட்டு அவன் 10 கோடி ரூபாய்க்கு கணக்கு கேட்கறான் சாமிகிட்ட. நீங்களே நினைச்சு பாருங்க, நம்மளுக்கே கோவம் வருது. அந்த சாமி என்ன ஒண்ணு பாவம், அது வேலை எடுத்து குத்தி இருக்கலாம். நம்மளுக்கு குத்தாம போறது கொஞ்சம் வருத்தம் தான். அதுல இன்னொருத்தன் ஒரு 6 டன் வெயிட் இருப்பான். அவன் மெத்த காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த மெத்த மேல ஜங்குன்னு ஊதிக்கிறான். ஏப்பா அந்த வீடியோ எடுக்கிறப்ப ஒரு வாரம் சொல்லிக்கிறேன், இவன் வச்சு வீடியோ எடுக்கிறப்ப தயவு செஞ்சு மெத்தமன்னு எடுக்காதீங்கப்பா. எடுத்து முடிச்சோன்னு நீங்க தரையில தான் இருப்பீங்க. அந்த மெத்த காமெடி பார்த்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் முஸ்தாக்குன்னு பேரு, அவர் வந்து எங்கிட்ட என்னங்கிறாரு, இந்த மெத்த இருக்குதா இல்ல குப்பை தொட்டியில ஓட்டிங்களான்னு கேட்கிறாரு. என்னத்தான் அதை சொல்ல. பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை நம்ம பாக்குறதே பெருசு. அதுல என்னங்கிறான், ஒருத்தர் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கிறான். சரி, என்ன பண்றது, பண்ணிடலாம். ஆனா ஒண்ணு, பண்ணிட்டீங்கன்னா உசுறு குத்துறவும் இல்லை.